ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஃபோர்ஸாக தீவிரமாக எல்லாம் படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஜிடிஆர்பிக்கு புதுசாக எழுத போகிற எல்லாத்துக்கும் என்னோட ஆல் த பெஸ்ட். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் எழுதினவங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோட ஆல் த பெஸ்ட் தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சோர்வாக படிச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. எல்லோரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எப்படி விட்டுறக்கூடாது. நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, அக்கா எவ்வளோ படித்தாலும் என்னால் படித்த மாதிரியே இருக்க முடியல, ஏன்னா எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்குது, ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்தா எதுவுமே தெரியல, பிளாங்காக இருக்குது, ரொம்ப வந்து பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே இருக்க சுச்சுவேஷன் தாங்க அதுக்கு. நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலுமே நமக்கு படிக்காத மாதிரி தான் தோணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமை வந்து நல்லா நீங்கள் போய் ஃபேஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ தான் என்ன கொஷின் வருது, எப்படி நம்ம படிச்சிருக்கோம், நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் படித்தது நமக்கு தெரியுதா, ஐயோ இப்படி படிக்காமல் விட்டோமே, இந்த மாடுலேஷனில் படிச்சிருந்தா இன்னும் மார்க் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவது நமக்கு கிடைக்கும்ல. முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க. கிடைக்கிற இந்த 20 டேஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அந்த டேஸை வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எதிர்கொள்ளணும். அப்போ தான் உங்களால் வந்து உங்கள் ஆசைப்படுற மார்க்கையாவது எடுக்க முடியும். ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிப்பீங்க. ஆனால் புதுசாக படிக்க ஆரம்பித்தவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணாதனால என்ன பண்ணுறது அப்படிங்கிறத, எப்படி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ எக்ஸாமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு போகாமல் மட்டும் இருந்தாங்க, நீங்கள் ஒன்றுமே படிக்கலைன்னு தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போயிட்டு நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.